பகல்லே குடிக்க ஆரம்பிச்சிட்டானே. நல்ல ஏன்பா சோகமா இருக்க? உடம்பு கிடம்பு சரியில்லையா? பிள்ளைகள் நினைச்சா கஷ்டமா இருக்குமா? இத்தனை வருஷத்துல என்ன எதிர்த்து அவங்க ஒரு வார்த்தை கூட பேசுனதில்லை. அவங்கள என் ஃப்ரெண்டா தான் நடத்திட்டு இருந்தேன். எங்களுக்குள்ள ஒரு ஒளிவு மறைவு கூட இருந்தது கிடையாது. இன்னைக்கு அவங்க 2 பேரும் என்ன விரோதியா தான் பாக்குறாங்க. ஒருத்தன் குடிகாரன் ஆயிட்டான், இன்னொருத்தன் ஊரை விட்டே போறான். இதெல்லாம் யாரால? என்னாலதாம்மா. அதான் இல்ல, எல்லாம் அந்த சண்டாளி சந்தியாவால. வீட்டுக்குள்ள வலது கால கூட எடுத்து வைக்கல, அதுக்குள்ள வடக்கு தெக்கா குடும்பத்தை பிரிச்சுட்டா. குத்துவிளக்கு ஏத்துறதுக்கு முன்னாடியே குடும்பத்தையே கூறு போட்டுட்டா. மருமகளா வரதுக்கு முன்னாடியே உன்ன மாறிக்கால் மாறிக்கை வாங்கிட்டாடா. அவ வந்தா வம்சம் வழங்குமா? மா, மறுபடியும் நீ உன் மோடி மஸ்தான் வேலையை ஆரம்பிக்காத. நானே நொந்து போயிருக்கேன். சரி, அது விட. இத பாரு, நம்ம தூரத்து சொந்தக்கார பொண்ணு போட்டோ காலையில கொரியர்ல வந்தது. நம்ம அந்தஸ்துக்கு ஏத்த இடம்பா, உனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப சந்தியாவை என்ன பண்றது? அதான் வீட்டுக்கு அவளை பொண்ணை கேட்டு போன போது வேண்டான்னு சொல்லி உன்னதான் துரத்தி அடிச்சிட்டால. அடங்கா பிடாரி குடும்பத்துக்கு ஆவாதுடா. ஏ நல்ல, இந்த பொண்ணு போட்டோவை பாருடா, மகாலட்சுமியாட்டம் இருக்கிறா. உனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம சொந்தக்கார பொண்ணு வேற. பாரு பாடுறானா. ஏமா, எங்கம்மா போன? செல்வா, முத்து, ஏய் எங்கடா இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. ஏண்டி, எங்க போயிட்டு வரேன்னு என் புள்ள கேட்டுக்கிட்டு இருக்கான், அதுக்கு பதில் சொல்லாம நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம். நான் சந்தியாவை போய் பார்த்து பேசினேன். அவ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. பார்வதி, நிஜமாவா சொல்ற? அப்பா, God is great பா. My mummy is also great பா. விளையாடாதம்மா, நான் சொல்லியே அவன் மனசு மாறல. அதெல்லாம் சொல்ற விதத்துல சொன்னா மாறுபா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்மா, ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ். அன்னைக்கு 2 பேரும் துரோகம் பண்ணிட்டோம்னு சொன்னியே, அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப உறுத்தலா இருந்துச்சுப்பா. இன்னைக்கு அந்த துரோகத்துக்கு நாங்க பிராய்ச்சித்தம் பண்ணிட்டோம். பா செல்வா, இனிமேலாவது நீ குடிக்கிறத நிறுத்துப்பா. சரிப்பா. கடவுளே கடவுளே, நான் இந்த வீட்டுல குத்துக்கல்லாட்ட இருக்கும்போது என்ன மீறி என்னெல்லாமோ நடக்குதே. டேய் நல்லு, தெய்வ வாக்கு பொய்யாக கூடாதுடா. ஒரு தடவை தடப்பட்ட காரியத்தை மறுபடியும் தொடங்கவே கூடாது. அது தெய்வத்துக்கு எதிரானதுடா. அதனால பெரிய பிரச்சனை வரும்டா. என்ன, என் உயிர் போகும், அவ்வளவுதானே? பாத்துக்கலாம், நீ பேசாம இரு. பார்வதி, உன் தாலி. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நீங்க கொஞ்சம் குழப்பாம இருங்க. பெரண்டி. அப்பத்தா, இப்படி வெட்டியா உட்காந்துட்டு இருந்தா கண்ட பிளான் பண்ணி இந்த கல்யாணத்தை நீ கெடுத்துருவ. வா, உனக்கு நான் நெட்ல வந்து இந்த பைக் ஓட்டுறது, இந்த கார் ஓட்டுறது இதெல்லாம் எப்படின்னு சொல்லித்தரேன். அப்பதான் நீ வந்து 24 மணி நேரமும் செல்வான கல்யாணத்துல தலையிடாம நெட்ல பிஸியாவே இருப்ப. அக்கம் பக்கம் என்ன நடந்தாலும் தெரியாது. ஏன் உன் காலு கீழே வெடிகுண்டு வச்சா கூட தெரியாது. நான் பாத்துக்கேன். நானே கூட என் சொந்த செலவுல ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுக்குறேன். கூட்டிட்டு போய் கத்து கொடுத்து அடிமையாக்கி உட்கார வை. நீ கவலையே படாதனே. எல்லாம் கல்யாணத்துக்கு நல்ல நாள் குறிங்க. நான் அப்பதான் போட்டோ பிடிச்சி சாட்ல அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் சிங்கப்பூர் போவேன். டேய், உண்மையிலேயே நீ சிங்கப்பூர் போறியா? ஆமாம்மா, என்னை சிங்கப்பூர் ஹெட் ஆஃபீஸ்க்கு மாத்திட்டாங்க. நான் நாளைக்கு போயே ஆகணும். டேய், அப்ப என் கல்யாணத்துக்கு? கவலையே படாதனே. நீ முகூர்த்த தேதியை ஃபிக்ஸ் பண்ணு. கல்யாணத்தன்னைக்கு நீ மணவரையில இருந்து உட்கார்றதுக்கு முன்னாடி நான் வந்து நிப்பேன். வா, உனக்கு வந்து பைக் கார்லாம் எப்படி ஓட்டுறதுன்னு சொல்லி தரேன். வா போலாம். வா அப்பதா, நல்லா சாப்பிட்டு ஒரே இடத்துல உட்காந்துட்டே இரு.
இது பாருடா, வீடியோ கேம் சொல்லி தரேன்னு சொல்லி என் தலைமுடியெல்லாம் பிடிச்சி இழுக்க கூடாது. நீ அதுக்கு வாயை வச்சு கம்மன் இருக்கணுமே, நீ தான் வாயை வச்சு கம்மனே இருக்க மாட்டியே. நான் பேசாம தான் இருக்கேன், நீ தான் பேசுற, எழுத்து பேசுற. இன்னில இருந்து எப்படி உன் வாயை அடைக்கிறேன்னு பாரு. எப்படியோ உங்க அம்மா வாயை அடைச்சா சரி. என்னங்க, என்ன மன்னிச்சிடுங்க. யோசி, இனிமே என்னால இப்போ அதுவா முக்கியம்? உன் உடம்பு தான்மா முக்கியம். இது ஒன்றும் மேஜர் ஆப்ரேஷன் கிடையாது, சீக்கிரமா முடிஞ்சிடும். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. தைரியமா இருமா, நான் இங்கே வெளியிலேயே வெயிட் பண்ணுறேன்னு. சுப்பிரமணி சார், ஒரு நிமிஷம். நான் அம்மன் கோயிலுக்கு போய் இளவரசி பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. மேடம், வைக்கக்கூடாதுங்க மேடம். பரவாயில்ல, வச்சு விடட்டும். இளவரசி, கவலைப்படாத. இனிமே நமக்கு ஆண் குழந்தை, பெண் குழந்தை எல்லாமே நம்ம ராஜலட்சுமி தான். அப்படியே தேவைப்பட்டாலும் ஒரு ஆம்பளை குழந்தைய தத்தெடுத்து வளர்த்துக்கலாம் இளவரசி. நீ அதை நினைச்சு ஃபீல் பண்ணாத. டைம் ஆயிடுச்சு, உள்ள கூட்டிட்டு வாங்க. என் இளவரசிக்கு ஒன்றும் ஆகாது இல்லை? உங்க மனசை பார்த்தீங்களா? நீங்க இளவரசிக்கு ஆறுதல் சொன்னீங்க. இது சின்ன ஆப்ரேஷன் தான், மேஜர்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னீங்க. இப்போ அவளுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு வருத்தப்படுறீங்க. பாவம் சுப்பிரமணி சார் நீங்க. இல்லைம்மா, என்னை விட இளவரசி தான் பாவம். கஷ்டத்து மேல கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கா. இப்ப கர்ப்பப்பையை எடுக்கும் போது உடம்பளவுல மட்டும் இல்ல, அவன் மனசல் வழியை ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு. உண்மைதான் சுப்பிரமணி சார். ஒரு பொண்ணோட தனி சிறப்பே அவளோட கர்ப்பப்பையும், அதனால அவளுக்கு கிடைக்கிற தாய்மையும் தான். அந்த தாய்மைக்கு உத்தரவாதம் கொடுக்கிற அந்த கர்ப்பப்பையே எடுத்துட்டா அந்த மனசு படுற வேதனைய யாரால தான் தாங்கிக்க முடியும்? ஆனா என் இளவரசிக்கு கஷ்டத்தை தாங்கிக்கிறது ஒன்றும் புதுசு இல்லை. அவ தாங்கிப்பா. இனிமே நான் லட்சுமிக்காக தான் வாழணும். அது போதும். இவதான் எங்க வாழ்க்கை. டாக்டர், இளவரசி எப்படி இருக்கா? இளவரசி இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்க. 2 மணி நேரத்துல அவங்களுக்கு கான்ஷியஸ் வந்துடும். அதுக்கப்புறம் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவோம். நீங்க போய் பார்க்கலாம். ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை. ஷீ இஸ் ஆல் ரைட்.
எவ்வளோ நேரம் தான் காத்துட்டு இருக்கிறது? எவ்வளவு நாள் தான் நான் ஸ்பெஷல் கிளாஸ் அது இதுன்னு போய் சொல்றது? எங்க அப்பாவும் ஒரு வாத்தியார் தானே. அவருக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சு. எங்க போற ஏன் போறேன்னு கொடைஞ்சு கொடைஞ்சு கேள்வி கேட்கிறாரு. சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு எனக்கு ஆயிடுச்சு. சரி தீபா, நாளைக்கு காலையில் நான் சிங்கப்பூர் கிளம்புறேன். என் ஆஃபீஸ்லேருந்து ரிலீவிங் ஆர்டர் வாங்கிட்டேன். அங்கே சிங்கப்பூர் ஹெட் ஆஃபீஸில் போய் ஜாயின் பண்ண போகிறேன். எத்தனை வருஷம் அங்க இருப்பீங்க? அதெல்லாம் அங்கே பெர்மனெண்ட் ஆன பின்னாடி தான். இப்போ வெறும் ட்ரைனிங் பீரியட், வெறும் 10 நாள் தான். இந்த 10 நாளில் எனக்கு பிடிக்கலனாலோ அவங்களுக்கு பிடிக்கலனாலோ கலந்துக்கலாம். அதனால தான் இந்த அக்ரிமெண்ட்டுக்கே நான் ஒத்துக்கிட்டேன். இப்போ ட்ரைனிங் போனீங்கன்னா உடனே எப்படி அண்ணன் கல்யாணத்துக்கு வருவீங்க? அதுக்கெல்லாம் முன்னாடியே நான் பெர்மிஷன் வாங்கிட்டேன். நான் நல்ல எஃபிஷியன்ட் ஒர்க்கர் இல்லையா, அப்படின்னு தானே நான் பேர் வாங்கியிருக்கேன். அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. வேலை செட் ஆகட்டும், அப்புறம் பாரு. என்ன பண்ணுவீங்க? அண்ணன் கல்யாணம் முடிஞ்சதும் நம்ம கல்யாணம் தானே, உடனே சிங்கப்பூர் தான். உன்கிட்ட பாஸ்போர்ட் இருக்குல்ல? இனிமேல் தான் எடுக்கணும். என்னம்மா நீ உடனே அப்ளை பண்ணு, இப்பெல்லாம் சீக்கிரமா வந்துடுது. அப்பா கிட்ட என்ன சொல்றது? பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கெல்லாமா சந்தேகப்படுவாங்க? இப்படி நிமிஷத்துக்கு நிமிஷம் நீ பயந்துட்டே இருக்காது. இதுக்கு தான் இப்போவே என் வீட்லேயும் உன் வீட்லேயும் நம்ம காதில் சொல்கிறேன்றேன், நீ தான் தடுக்கிற. என்னங்க நீங்க? ஏற்கனவே எங்க அக்கா கல்யாணம் திரிசங்க ஸ்வர்க்கம் மாதிரி அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கு. இதுல நாம வேற குட்டையை குழப்பணுமா? வேற வேணையே வேண்டாம். சொன்னா என்ன தப்புங்கிற? நாம யோசிக்கிற பிரச்சனை யோசிக்காத பிரச்சனை எல்லாம் வந்து சேரும். நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டு சிங்கப்பூர் போயிடுவீங்க. அப்புறம் யார் இவங்க கிட்ட எல்லாம் பேச்சு வாங்குறது? உங்க பாட்டி ஒருத்தங்க போதும், உடனே தெய்வ வாக்கு கேட்க போயிடுவாங்க. ஆனா ஏன் கல்யாணத்துக்கு நான் தான் தெய்வம், நான் தான் வாக்கு. என் வாக்கு ஒண்ணுதான் பழிக்கும். அதுக்கு இல்ல, ரொம்ப வசதியான குடும்பம்னு அக்கா அண்ணனை வளைச்சு போட்டா, தங்கச்சி தம்பிய வளைச்சு போட்டா அப்படின்னு தான் எல்லாருமே பேசுவாங்க. அதானே உண்மை. அது எத்தனை நாள் மறைக்க முடியும்? என்னைக்கு இருந்தாலும் அந்த உண்மை வெளியே வந்துதானே அவனு கண்ணு. என்னது? என்ன சொன்னீங்க? சும்மா விளையாட்டுக்கு சொன்னமா? விளையாட்டு கூட இப்படி பேசாதீங்க, கடுப்பாயிடுவேன். நானும் அவங்க பின்னாடி அலைஞ்ச. எங்க அக்கா நிச்சயதார்த்தத்துல எங்க அக்காவை விட என்ன அதிகமா போட்டோ எடுத்தது யாரு? தனியா பத்திரிகை அடிச்சது யாரு? லோன்னு ரோடு ரோடா வெயிலன்னு பார்க்காம மழைன்னு பார்க்காம என் பின்னாடி அலைஞ்சது யாரு? என்ன விடிய விடிய சுத்தி சுத்தி வந்தது யாரு? சரி சரி, கூல் கூல்மா. இத பாருங்க, உங்க வேடிக்கை சில சமயம் எனக்கு வேதனை கொண்டு வந்து விட்டுரும். நீங்க சிங்கப்பூர்ல இருந்து வந்த பிறகு எங்க அக்கா கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கல்யாணத்தை பத்தி சொன்னா போதும். சில விஷயத்தெல்லாம் தள்ளி போடக்கூடாது தீபா, அதான் யோசிக்கிறேன். சில விஷயத்துல அவசரப்படக்கூடாது, அததான் நான் யோசிக்கிறேன். சரி, ஓகே, ஆல் ரைட். உனக்கு சிங்கப்பூர்ல இருந்து என்ன வேணும்? அங்க என்ன ஸ்பெஷல்? பாம்பு கறி சூப் சூப்பரா இருக்குமா? பார்சலும் வாங்கிட்டு வந்துடவா? அதை நீங்களே குடிங்க, ஆனா பத்திரமா வந்து சேருங்க, அது போதும். இத பாருங்க, உடம்பு பாத்துக்கங்க. கண்ட கண்ட பொண்ணுங்களை பார்க்காதீங்க, கண்ணு அவிஞ்சு போயிடும். தண்ணி அடிக்காதீங்க, வயிறு தீஞ்சு போயிடும். ஷபா. பப்புக்கும் போகாதீங்க, பாருக்கும் போகாதீங்க, அவ்வளவுதான். சேச்சே, என் தீபாவை மட்டும்தான் நான் நினைப்பேன், உன் ஃபோட்டோவை மட்டும்தான் நான் பார்ப்பேன். அப்போ நான் கிளம்பட்டுமா? ஒரே ஒரு முத்தம் தரலாம்ல? ஃபோன்ல தரேன். கொடுத்து வச்ச ஃபோனு. சரி, நான் ஏர்போர்ட்லாம் வரக்கூடாதா? ஏர்போர்ட்ல வேணாமா, அங்கே ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க. ஏர்போர்ட் போகிறதுக்கு முன்னாடி நான் உன்னை வந்து பார்த்துட்டு போகிறேன், ஓகேவா? மறந்துட மாட்டீங்கல்ல? கண்டிப்பாக மறக்க மாட்டேன். சரி, வரேன். நான் உன்னை வந்து ட்ராப் பண்ணட்டுமா? எதுக்கு? இந்த வம்பே வேண்டாம், யாராவது பார்த்தா பிரச்சனை வரும். நீங்க போங்க, நான் போய்க்கிறேன். சரி, ஓகே, பாய், டேக் கேர். பாய். சம்பந்தி, சம்பந்தி. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். என்னங்க வீடு தேடி வந்திருக்கோம், வாங்கன்னு சொல்ல மாட்டீங்களா? வாங்க 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 வாங்க. என்னம்மா நீ ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிற? அன்னைக்கு போங்கன்னு சொன்னேன், இன்னைக்கு வாங்கன்னு சொல்ல மாட்டியா? வாங்க மாமா, வாங்க அத்தை. இந்த வார்த்தை போதுமே. சரி, உட்காருங்க. நான் உன்னை அன்னைக்கு வீடு தேடி வந்து அவ்வளோ கெஞ்சி கேட்டோம் கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. ஆனால் உன் அத்தை
உன் ஆஃபீஸுக்கு வந்து என்ன சொக்குப்பிடி போட்டானே தெரியல, கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட. நீ முதல்ல மருமகளாக என் வீட்டுக்கு வா, அப்போ உன்னை கவனிச்சுக்கிறேன். இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சந்தியா தான் எங்களுக்கு மருமக. சம்மந்தியம்மா, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். இனிமே இந்த வார்த்தைய கல்யாணம் முடிகிற வரைக்கும் சொல்ல வேண்டாம். ஒவ்வொரு தடவையும் நீங்க சொல்லித்தான் நாங்க அதை நம்பிட்டோம். அதனால நாங்க பட்ட மனவேதனைய உங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. பழசெல்லாம் இப்ப எதுக்குங்க? நடந்ததெல்லாம் மறந்துருங்க. எல்லா குழப்பத்துக்கும் நான் தான் காரணம். என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்க. இந்த தடவை எந்த குழப்பமும் இருக்காது, எல்லாம் தெளிவாக நடக்கும். வர 10ஆம் தேதி நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கு கல்யாணத்தை வச்சுக்கலாமான்னு சொல்லுங்க, மற்றதை நாங்கள் பார்த்துக்குறோம். நாங்க இருக்கிற மனநிலைமையில 10ஆம் தேதி என்னங்க, இன்னும் 10 நிமிஷத்துல கல்யாணம்னு சொன்னா கூட நாங்க சரின்னு சொல்லிடுவோம். அப்புறம் என்னங்க, சம்மதிச்சிட்டாங்கல்ல, 10ஆம் தேதி கல்யாணம். பத்திரிக்கை மறுபடியும் அடிச்சு பழையபடி ஆரம்பிக்க வேண்டாம். எல்லாருக்கும் மறுபடியும் என்ன நடந்ததுன்னு சொல்ற தெம்பு எங்களுக்கு இல்லை. எங்க சைடுல இருந்து ஒரு 10 பேர் வருவோம், அவ்வளவுதான். கல்யாணம் சிம்பிளா நடந்தாலே போதும். அப்படி நீங்க சொல்லக்கூடாது. நின்று போனது 100 பேருக்கு தெரியும்னா நடக்க போறது 1000 பேருக்காவது தெரியணும். நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தப்ப என் கண்ணு முன்னாடி நின்று சந்தியா அழுததை என்னால் மறக்கவே முடியாது. அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்பையும் என்ன லெஃப்ட் ரைட் வாங்கினாலே அதையும் என்னால் மறக்க முடியாது. நம்ம பிள்ளைங்க ரொம்ப மனவேதனை அனுபவிச்சிட்டாங்க. இந்த கல்யாணம் அதுக்கு ஒரு பிராயச்சித்தமாக இருக்கணும். முன்னாடி பிளான் பண்ணதை விட பெருசாக கிராண்டாக இருக்கணும். இதுதான் நான் என் மருமகளுக்கு கொடுக்குற கல்யாண பரிசு. அம்மா வாமா, சம்பந்தி எல்லாத்தையும் முதல்லேருந்து ஆரம்பிப்போம். வாங்க, இந்தாங்கம்மா வாங்கிக்கோங்க. ஆமா, மகாதான் வந்திருக்கேன். நீங்க ஆபரேஷன் ஆகி படுத்திருக்கீங்க. நான் இந்த நேரத்துல உங்களை பார்க்க வந்திருக்கேன். நீங்க பேச முடியாம இருக்கீங்க. நான் என்ன பேசுறதுன்னு தெரியாம இருக்கேன். நம்ம 2 பேருக்குள்ள என்ன ஒற்றுமை பாருங்க. இந்த கண்ணீர் என்னை பார்த்ததுனால வந்த ஆனந்த கண்ணீரா, இல்ல மனசுல இருக்கிற ஆத்திரம் வார்த்தைகளா வர முடியாம கண்ணீரா வழியுதா?
அது கூட எனக்கு புரியல இளவரசி. உங்களுக்கு கர்ப்பப்பை எடுத்துட்டாங்கன்னு கேள்விப்பட்ட நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அந்த கடவுள் ரொம்ப மோசம் இளவரசி. கல்யாணம் ஆகியும் அந்த உறவை கொண்டாட முடியாத நிலைமையில சில பேரை வச்சிருக்கான். உறவை கொண்டாட முடிஞ்சாலும் அவங்களுக்கு ஆசைப்படுற வாரிசை தர முடியாம இன்னும் சில பேரை வச்சிருக்கான். வஞ்சிக்கிறதுல கூட அந்த கடவுள் நம்ம 2 பேரையும் சரி சமமா வச்சிருக்கான் பாரு. இளவரசி, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு. அதே மாதிரி ஒரு பேட் நியூஸும் இருக்கு.